ஒருவனுடைய வறுமைக்கு பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறோம். இப்போ 500 ரூபாய் கொடுத்தா என்ன தப்பு? இந்த 500 ரூபாய் இல்லாமல் கண்ணாடிக்கு அந்த பக்கம் நின்று கேட்டவன் பிச்சைக்காரனா, ஏசி காருக்குள்ளே உட்காந்துட்டு வச்சுட்டு கொடுக்காம இருந்தால் நான் பிச்சைக்காரனா அப்படின்ற கேள்வி எனக்கு வந்துருச்சு. சிக்னலை தாண்டணும்னு. நீங்கள் சொல்லுங்கள், யார் பிச்சைக்காரன்? நான் தான் பிச்சைக்காரன். என்கிட்ட 4 500 ரூபா இருந்துச்சு, 10 500 ரூபா இருந்துச்சுல. ஒரு ஹோட்டலுக்கு போனால் டிப்ஸ் எடுத்து கொடுப்போம்ல, அங்கே மட்டும் கௌரவமாக கொடுக்குறோம்ல. அந்த கௌரவம் அந்த கண்ணியத்தையே இவனுக்கு கொடுக்க கூடாது. அப்போ நம்மளே தரம் பிரித்து வச்சுருவோம். இவருக்கு 2 ரூபா, இவருக்கு 10 ரூபா, இவருக்கு 5 ரூபா. உண்மையாக சேர வேண்டிய 500 ரூபா இவனுக்கு தானே சேரணும்.